ஆப்கி அதாலத்துல ஆக்டர் ஓம் பூரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியலுக்கு மிஸ்ஃபிட். நீங்க டெல்லியில அண்ணா ஹசாரே ராம்லீலா கிரவுண்ட்ஸ்ல இருந்தப்போ நீங்க அந்த இடத்துல மிக சிறப்பா பேசினீங்க. அப்புறம் நாட்டின் தலைவர்களை நீங்க சுத்தமா படிக்காதவங்க, பொறுப்பே இல்லாதவங்க, முட்டாளுங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த லாஸ்ட் ஒன் நான் சொல்லல. நீங்க தேவையில்லாம என்ன கோத்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. அட, தலைவர்களை எப்படி முட்டாள்னு நாம சொல்ல முடியும்? இவ்ளோ பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் எப்படி முட்டாளுகளால செய்ய முடியும்? இத புத்திசாலிங்க மட்டும்தான் பண்ண முடியும். புத்திசாலிங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா அன்னைக்கு அங்க ஸ்டேஜ்ல நீங்க இந்த மாதிரி பேசினப்போ சொல்லுங்க. பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் உங்க மேல ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஆமா, எல்லாருமே கோவப்பட்டாங்க. முக்கியமா சரத் யாதவ், அப்புறம் லாலுஜி. ஒரு சில பேர் இப்படியும் சொன்னாங்க, ஓம் பூரி சரக்கடிச்சிட்டு வந்திருக்காருன்னு. ஓஹோ, இது வேறயா? அப்போ என்ன வந்து யாராவது மோந்து பார்த்தாங்களா? அங்க நான் மட்டும் தனியா இல்ல. ஓகே, இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எம்பிஸ படிக்காதவங்க, உருப்படாதவங்கன்னு ஒருத்தர் போதையில தான் சொல்ல முடியும்னு. அப்படியா? அப்படிதான் சொல்ல முடியுமா? ஏன் பால் குடிச்சிட்டு கூட சொல்லலாமே. அது பாத்தீங்கன்னா இந்த இந்த 2 வார்த்தைகள் எதை பத்தி கேள்வி எழுப்புறாங்கன்னா, அதோட கான்டெஸ்ட் அதை பத்தி யாருமே சொல்லல. வாயிலிருந்து ஒரு தப்பான வார்த்தை வந்துச்சு. அது என்னன்னா, உண்மைதான் இன்னைக்கும் சொல்வீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஆனா 2 வார்த்தைகளை விட்டு அந்த 2 வார்த்தைகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சொல்லியிருக்கனோ அது உண்மைதானே? சேர்ஸ தூக்கி போட்டாங்க லக்னோல, மைக்க தூக்கி போட்டது பெங்களூர்ல. போலீஸே உள்ள கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சில எம்பிக்களுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சு. சில பேரு எலி மாதிரி பெஞ்ச் கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஆபத்து. இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல கெட்ட கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டிருக்காங்க. இப்ப கூட அது யூடியூப்ல தான் இருக்கு, நீங்க வேணா பாக்கலாம். இவங்க எல்லாருமே பாத்துருப்பாங்க. நீங்க அவங்கள உருப்படாதவங்கன்னு சொன்னீங்க. பிரச்சனையே அந்த வார்த்தை தான் சார். உருப்படாதவன்னு சொல்றதுன்னு அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது. வீட்டுல பசங்க ஏதாவது தப்பு பண்ணா அவனை உருப்படாதவனேன்னு திட்டுவோம். அப்படிதானே திட்டுவோம். அப்புறம் படிக்காதவன் சொன்னது கூட அவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை இல்லையே. அப்ப நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க? நான் அவங்க கிட்ட மன்னிப்ப ஒரு ஸ்டைலுக்காக தான் கேட்டேன். என்னோட 15 வயசு பையன் என்கிட்ட கேட்டான். அவன் அழுதுகிட்டே கேட்டான், ஜெயிலுக்கு போவீங்களாப்பான்னு. இல்லப்பா, ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க, இங்க எவ்வளவு பெரிய கிரைம் பண்ணாலும் ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்னு. ஆனா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சோ அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறேன். ஓகே, ஆனா அடுத்து நான் இதோட ஒரு பெரிய வார்த்தையை சொல்ல போறேன். ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. மக்கள் கிட்ட சொல்லுங்க. அதாவது நான் இந்த 2 சின்ன வார்த்தைகள் தான் சொன்னேன். நீங்க அதை விட பெரிய வார்த்தைகளை இன்னைக்கு சொல்ல போறேன்னு சொல்லிருக்கீங்க. மக்களும் இங்க தான் இருக்காங்க. அதோட பாஷை வேற மாதிரி இருக்கும். அதோட பாஷை என்னவா இருக்கும்னா, இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ இங்க அது ஒரு சிஸ்டமேட்டிக்காவே அது இல்ல. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது நாட்டோட வளர்ச்சிக்காக இல்ல. ஒரு இடத்துல ஊழல் நடக்கும், இன்னொரு இடத்துல யாராவது எதையாவது கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில வாட்டி கிரிக்கெட் பேட்டையெல்லாம் அவங்க தின்றுவாங்க. அப்புறம் லேட்டஸ்டா என்னன்னா, ரயில்வேஸ்ல கூட கரப்ஷன் ஒன்னு நடந்திருக்கு. ரயில்வே போஸ்டிங்ல, அப்புறம் ஹரியானால கூட சார். டீச்சர்ஸ் போஸ்டிங்ல. ஆமா, டீச்சர்ஸ் போஸ்டிங்ல. அதாவது என்னால நம்பவே முடியல இந்த நாட்டுல என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு. குருநானக், கபீர், அப்புறம் காந்திஜி, நேருஜி, பட்டேல் சார், இவங்க எல்லாருமே நம்ம நாட்டுல தானே பிறந்திருக்காங்க.